இன்னைக்கு முஸ்தபா படத்துக்கு போயிட்டு வந்தோம். அது முஸ்தபா கிடையாது, அது முஸ்தபா. ஆமாங்க, இன்னைக்கு முஸ்தபாவா முஸ்தபா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முஸ்தபா படத்துக்கு போயிட்டு வந்தோம். செம்மையா இருந்துச்சு படம். இதுல என்ன ஒரு கான்செப்ட்னா, ஒரு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளாக்மெயில் பண்ணது யாரு அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது ஒரு விறுவிறுப்பான ஒரு ஸ்டோரி. படம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி, ஒரு ஆக்ஷனு, லவ், இது எல்லாமே இருக்கு. தன்னோட காதலி தப்பா புரிஞ்சிடக்கூடாதுல்ல, அது எப்படியாச்சும் நம்ம நிரூபிக்கணும்ல, அதுதான் இந்த படத்தோட ஒரு கான்செப்டே. படம் எப்படி இருந்தது? படம் செமையா கலகலப்பா இருந்தது. இதுல ஆக்ட்ரஸும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சதீஷ் சார், அப்புறம் விஜய் டிவி புகழ் சார், இவங்க 2 பேர் காமெடிக்கு, அப்புறம் இன்னும் நிறைய பேர் காமெடியில கருணாகரன் சார், இவங்களோட காமெடிக்கு பஞ்சமே இல்லை. இன்னும் பல பேர் அதுல நடிச்சிருக்காங்க. தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அழகா பிரசன்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துல யார் யாரு நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சதீஷ், சுரேஷ் ரவி, விஜய் டிவி புகழ், அப்புறம் மோனிகா சின்ன கொட்லா, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தனித்துவமா ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா பிரவீன் சரவணன். இதோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா MS ஜோன்ஸ் ரூபர்ட். மொத்தத்துல படம் முழுக்கமாவே ரொம்ப கலகலப்பா, ரொம்ப காமெடியா, அங்கங்க சண்டை, அங்கங்க பாத்தீங்கன்னா லவ், இந்த மாதிரி வந்து மொத்தத்தையும் சேர்த்த ஒரு கலவையா கொடுத்துருக்காங்க. படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின், ஃப்ரெண்ட்ஸோட போய் பாக்குறதுக்கு செம்ம ஒரு ஒர்த்தபிளான ஒரு மூவி. படம் இப்ப தியேட்டர்ல எல்லாமே ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் மறக்காம போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாம் போய் என்ஜாய் பண்ணுங்க இந்த சம்மர் டைம்ல. முஸ்தபாவா முஸ்தபா. முஸ்தபா